உலகத்தில் அல்லாஹ் ஒரு கூட்டத்தை செல்வந்தர்களாக ஆக்கியிருக்கிறான், ஒரு கூட்டத்தை ஏழைகளாக ஆக்கியிருக்கிறான். சகோதரர்களே, எம்முடைய சகோதரர்கள், எம்முடைய உடன்பிறப்புகள், ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியாகி அகதிகளாக பாடசாலைகளில் உட்கார்ந்திருக்கிறார்கள். சகோதரர்களே, ஆக்குவதற்கு வசதி கிடையாது, ஆக்குவதற்கு வசதி அல்ல, சாப்பிடுவதற்கு வசதி கிடையாது. அல்லாஹ் நம்மிடம் தந்திருக்கிறான். நாம் எல்லாம் குத்துபா முடிந்து விட்டு போய் பிரியாணி சாப்பிட போகிறோம். மழை பெய்ஞ்சாலும் சரிதான், புயல் அடிச்சாலும் சரிதான், வெள்ளிக்கிழமை பிரியாணி இல்லாட்டி வீடுகள் ரெண்டாக பிளக்கும். சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தியுங்கள். பணம் நிரந்தரமானது அல்ல, பணம் நிரந்தரமானது அல்ல. இன்றைக்கு உன்னிடத்தில் இருக்கும், நாளைக்கு இன்னொரு இடத்தில் இருக்கும். அல்லாஹ் தந்த வசதியை கொண்டு ஏழை மக்களுக்கு உதவி செய்யுங்கள். அல்லாஹ் தந்த வசதியை கொண்டு அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட அகதிகளுக்கு உதவி செய்யுங்கள். நாளைக்கு என்னுடைய நிலைமை என்னவென்று தெரியாது. ஏழைகளை விரட்டக்கூடாது, ஏழைகளுடைய ஹக்குகளை கொடுக்காமல் மறுக்க கூடாது. அல்லாஹ் தந்திருக்கிறான். சகோதரர்களே, நாம ஆக்கக்கூடிய சாப்பாடுகள் ஒரு பார்சலையாவது கட்டி, இந்த மஹல்லாவுல ஆயிரக்கணக்கான மக்கள் நிக்கிறாங்க இதோ குத்பாவுக்கு. நாளைய தினம் முழு அக்கறை பற்றி இருக்கக்கூடிய எல்லா ஜும்மா பள்ளி வாசல்களிலும் அறிவித்தல் கொடுத்திருக்கிறார்கள். 11:30 மணிக்கு முன்னால் தயவு செய்து உங்களில் வீடுகளில் சமைக்கக்கூடிய சாப்பாடுகளில் ஒரு பார்சலையாவது கொண்டு வந்து பள்ளி வாசலுக்கு ஒப்படையுங்கள். ஆளுக்கு ஒரு பார்சல் கொண்டு வந்தால் இந்த பள்ளிவாசலில் 2000 பார்சல்கள் சேரும். சகோதரர்களே, 2000 பார்சல்களையும் ஏழைகளுக்கு கொடுத்தால் எவ்வளவு துவா கிடைக்கும். சகோதரர்களே, நம்மட வீடு தாளல்ல, நம்மட வீட்டை வெள்ளம் வரல, நாம கஷ்டத்துல இல்ல. அல்லாஹ் ஒரு கூட்டத்தை கஷ்டத்தில் வைத்திருக்கிறான். கஷ்டத்தில் இருக்கவர்களுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் நமக்கு கஷ்டம் வராமல் பாதுகாப்பான். சகோதரர்களே, எனவே சதக்காவுடைய நேரம் இது, நன்மைகளை கொள்ளையடிக்கும் நேரம் இது. சந்தர்ப்பத்தை தவறவிட்டு விடாதீர்கள். என்ன உதவி ஏழுமோ செய்யுங்கள். அல்லாஹ் தந்த பணம் நாம வரப்போக்களை யாரும் கொண்டு வரல. சகோதரர்களே, உடுக்க உடை இல்லாமல் வந்தோம், அல்லாஹ் உடை தந்தான், உணவு தந்தான், செல்வந்தர்களாக மாத்தி இருக்கிறான். அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். ஏழைகளுக்கு நாளைய தினம் உதவி செய்யுங்கள். கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களை போய் பாருங்கள்.